கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள சச்சின் டெண்டுல்கரை முலாயம் சிங்கின் சமாஜ்வாடி கட்சியில் சேர வேண்டும் என அழைப்பு விடப்பட்டுள்ளது. மும்பையில் வெஸ்ட் இண்டீசுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து இந்திய நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஓய்வு பெற்றுள்ளார். 100 சதமடித்த ஒரே கிரிக்கெட் வீரர் என்பது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்து நாட்டுக்கு பெருமை சேர்த்த டெண்டுல்கருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் அறிவிக்கப்பட்டு விட்டது. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்ட சச்சின் கிரிக்கெட் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் தூதுவராக செயல்பட வேண்டும், அரசியலில் நுழைந்து நாட்டை வழிநடத்த வேண்டும் என பலரும் கருத்துக்களை கூறுகின்றனர். இந்நிலையில் சச்சினை அரசியலுக்குள் இழுக்கவும் முயற்சிகள் துவங்கிவிட்டன. முதலாவதாக முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சியில் சேர வேண்டும் என்ற அழைப்பு வந்துள்ளது. அகிலேஷ் யாதவ் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நரத் ராய் நிருபர்களிடம் பேட்டி அளித்த போது சச்சினுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இருப்பதை வரவேற்பதாக கூறினார். கிரிக்கெட் இன்னிங்ஸை முடித்துள்ள சச்சின் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்து அரசியல் இன்னிங்ஸை துவங்க வேண்டும் எனவும் அமைச்சர் நரத் ராய் அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளில் சேர்ந்துவிடக்கூடாது என்று டெண்டுல்கருக்கு வேண்டுகோள் விடுக்கும் விதமாக அந்த இரு கட்சிகளுமே தங்களது காரியம் முடிந்ததும் கழற்றிவிட்டு விடுவர் என்பதை சச்சின் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சமாஜ்வாடி கட்சி அப்படிப்பட்டதல்ல என்றும் அமைச்சர் நரத் ராய் கூறினார். டெண்டுல்கருக்கு ராஜ்யசபா நியமன எம்பி பதவியை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஏற்கனவே வழங்கிய நிலையில் விரைவில் சட்டசபை தேர்தலை சந்திக்க உள்ள மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஆதரவாக சச்சினை பிரச்சார களத்தில் இறக்கிவிட முயற்சிகள் நடப்பதாக சில நாட்களுக்கு முன் தகவல்கள் வெளியாகின. அதை மத்திய அமைச்சரும் கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவருமான ராஜீவ் சுக்லா உடனடியாக மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.